நாகவல்லி, நாகக்கண்ணி ஆகிய தன் இரு தேவிமாருடன் மங்கள ராகுவாக தனி கோயிலில் அமர்ந்து காட்சியளிக்கின்றார். பொதுவாக ராகு மனித தலை நாக உடலுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இக்கோவிலில் மனித வடிவில் காட்சி தருகிறார். இவருக்கு உகந்த நிறம் நீலம் என்பதால் அணிகின்ற ஆடை மட்டுமல்ல, இவருக்கு செய்கின்ற பாலாபிஷேகத்தின் போது தலை மீது ஊற்றும் பால் தலையிலிருந்து வழிந்து உடல் மீது வரும்போது பாலின் நிறமும் நீளமாகி விடுகின்ற அதிசயத்தை நாம் இன்றும் பார்க்கலாம். மற்றொரு புராண மேற்கோள். இப்பகுதி செண்பக மரங்கள் சூழ்ந்த பகுதியாக இருந்ததால் செண்பகவனம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வந்தது. ஆதிசேஷன், தக்ஷரா, கார்கோடன் உள்ளிட்ட பல பாம்பினங்கள் வந்து இத்தலத்தில் லிங்க வடிவாக அமைந்திருந்த சிவபெருமானை வழிபட்டதால் இத்தலம் திருநாகேஸ்வரம் என பெயர் பெற்றது. பாம்புகளின் தலைவனான ஆதிசேஷன் இத்தலத்தில் தவம் செய்ததால் இத்தலத்திற்கு செண்பகராண்ய